சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் கூட இஸ்லாமியர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை பார்க்கலாம். முகமது அமீர்தீன் என்ற ஒரு இஸ்லாமியர் கேட்கிறார், பைபிளில் உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை அவர் மையமாக எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய தேவன் மோசேயிடத்தில் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் கிடையாது, ஏசப்பா தான். ஆனால் இவர்களோ அது முகமது நபி என்று திரித்து பேசுகிறார்கள். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து நான் உங்களோடு பேசுகிறேன். உபாகமம் 18:18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் ஆடுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இதுதான் அந்த வசனம். இதுல உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி, அதாவது மோசேயை போல, மூசா அலைஹிஸ்ஸலாமை போல ஒரு தீர்க்கதரிசி யாரு? அது ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க. அது இல்லைன்றதை தான் முதல் எபிசோடு நான் ப்ரூவ் பண்ணேன். அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குறிக்கும். மோசேயை போல, மூசா நபியை போல ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே தவிர ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது அப்படின்றத நம்ம முதல் எபிசோட்ல, முன்னாடி உள்ள எபிசோட்ல ப்ரூவ் பண்ணோம். இந்த இஸ்லாமியர் கேட்கிற கேள்வியை நீங்கள் பார்த்தீர்களா? பைபிளில் உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன் மோசேயிடத்தில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். அது உண்மைதான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அது முகமது நபி இல்லவே இல்லை என்பதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மேலும் இதே கேள்வியை டாக்டர் ஜாகிர் நாயக் என்ற ஒரு இஸ்லாமிய அறிஞரும் கேட்கிறார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பிறகு இதற்கு சரியான பதிலை நாம் பார்க்கலாம். அது பரிசுத்த ஆவியை குறித்து பேசவில்லை, அது பேசுவது நபிகள் அவர்களை குறித்துத்தான். இதே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் வருகிறது. உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 19 இயேசு சொன்னதை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் பாதி போதனைகளைத்தான் நம்புகிறீர்கள், மீதியை அல்ல. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களா? வாங்கள் இவர் இருவரும் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை பார்க்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்கள், கேட்போம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இந்த வசனத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறது என்னவென்றால், மோசேயிடத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து நான் எழும்ப பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயிலில் அருளுவேன். நான் கற்பித்தபடியெல்லாம் அவர் சொல்லுவார். மேலும் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், என் நாமத்தினால் அவர் சொல்லும் என் வார்த்தைகளை கேளாதவனே நான் அவனை தண்டிப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இது முகமது நபியை குறித்து தான் சொல்லுகிறார் என்று அநேக இஸ்லாமியர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் இது முகமது நபியை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லவே இல்லை. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் என்றும் அவர் மனித குமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் அவர் தாவீதின் குமாரன் என்றும் சொல்லப்பட்ட அதே பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை தன் வாயினால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 43 46 வரை வாசிங்கள், கேட்போம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான்.
நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசி? இயேசு கிறிஸ்து 2 ஆதாரத்தை தருகிறார். என்னை பற்றி தான் பிதாவாகிய தேவன் சொன்னார் என்பதற்கு 2 ஆதாரத்தை தருகிறார். அதில் முதல் ஆதாரம், நான் சுயமாய் வரவில்லை, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் சுயநாமத்தினால் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உபாகமம் அதிகாரத்தில் பார்த்தோம், என் நாமத்தினால் அவர் வருவார் என்று பிதாவாகிய தேவன் சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் இன்னொரு ஆதாரத்தை இயேசு சொல்கிறார், என்னை குறித்து தான் மோசே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பைபிளில் உபாகமம் புஸ்தகத்தை எழுதினது மோசேதான் என்று நாம் எல்லாரும் அறிந்தது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசியுங்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னது அது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். முகமது நபியை குறித்து அவர் சொல்லவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது கடைசி காலமாக இருக்கிறது. அதனால் பிசாசானவன் பலவிதமான ரூபங்களில் வேத வசனங்களை திருத்தி பேசிக்கொண்டு இருக்கிறான். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.